ஹாய் கைஸ், நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புக்கு படிங்க இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். அது ஏன் புக்கு படிக்கணும், எதனால் புக்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏன் புக்ஸ் படிக்கணும்னு நினச்சோம்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்கேட்ஸ் மாதிரி வரணும்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிங்கன்னா, இப்போ பில்கேட்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் நம்ம அவர் வந்து ஒரு மென்டர், அதாவது நீங்கள் ஒரு பில்கேட்ஸ்ன்ற ஒரு மென்டர் சூஸ் பண்ணுறீங்க. மென்டர் என்னென்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா அப்போ அவர் பண்ணுறதை பண்ணணும், அவர் தான் என்னுடைய குரு, அந்த மாதிரி சூஸ் பண்ணால் இப்போ நம்ம போய் பில்கேட்ஸை நேரில் பார்த்துட்டு சார் நீங்கள் எப்படி சார் இப்படி ஆனீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், அந்த மாதிரி நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவர் 8 உயரத்தில் இருக்கார். நான் ஒரு உதாரணத்துக்கு பில்கேட்ஸ்ன்னு சொல்கிறேன், நீங்கள் யாரை வேணால் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண எல்லாம் எம்எஸ் தோனி இந்த மாதிரி யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம நேரடியாக பேச முடியாது. ஏன்னா நம்மளாம் காமன் பீப்புள், அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல் பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மென்டார்ஸ் எழுதுன புக்ஸ் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பில்கேட்ஸ் போய் கேட்க முடியாது. ஸோ நம்ம பில்கேட்ஸ் எழுதின புக்ஸை படிக்கிற மூலமாக நம்ம பில்கேட்ஸ் சொல்ல வர விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஹெட்டை சூஸ் பண்ணியிருப்போம், அவர்கிட்ட போய்ட்டு நம்ம நேரடியாக சார் எப்படி சார் இப்படி ஆகுது அப்படி கேட்டு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்களாம் 8வது உயரத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எழுதின புக்ஸ் இந்த மாதிரி இதை படிக்கிற மூலமாக அவங்கள சொல்ல வர விஷயங்கள், அதாவது அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் ஃபார் புக்ஸ் படிக்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறோம்னா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம நேரடியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவங்க எழுதுகிற புக்ஸ் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். கம்யூனிகேட் பண்ணி அவங்க லைஃப்பில் என்னென்ன பண்ணாங்களோ அதை பற்றி கற்றுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆத்தர் வந்து புக் எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு ரிசர்ச் பண்ணுறாரு. நம்ம இதில் சொல்கிற மாதிரியே வந்து பில்கேட்ஸே எடுத்துக்கிறோம். பில்கேட்ஸ் வந்து நீங்கள் வந்து பில்கேட்ஸ் வந்து ஒரு புக் எழுதுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணியிருப்பார். ரிசர்ச் பண்ணி அந்த புக் எழுதுறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்து நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதுவார். ஸோ நம்ம அவர் 2 இயர்ஸாக ஸ்பெண்ட் பண்ண நாலேஜ் வந்து நம்ம வந்து அந்த புக்ஸ் படிக்கிற 3 ஹவர்ஸில் வந்து கெயின் பண்ணிடும். புரியுதுங்களா? இப்போ பில்கேட்ஸ் வந்து ஒரு புக்கை எழுதுறதுக்கு வந்து அவருடைய பர்சனல் நாலேஜ் வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவர் ரிசர்ச் பண்ண விஷயத்தை வச்சு அந்த புக்கை எழுதுறாருன்னா, அந்த புக்கை அவர் 3 வருஷம் ரிசர்ச் பண்ணி எழுதின புக்கை வந்து நம்ம ஜஸ்ட்டு 3 மணி நேரம் அந்த புக்கை படிக்கிற மூலமாக அந்த நாலேஜை வந்து கெட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் புக் ரீடிங்கு இப்போ சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஓகேங்களா? அவங்களோட நாலேஜை வந்து நம்ம ஈஸியாக கெட் பண்ணலாம். அவங்க வந்து ஓவர் 5 and 10 இயர்ஸ் இப்போ நான் கெட் பண்ண நாலேஜை நம்ம ஈஸியாக கெட் பண்ணிடலாம். சரி, ஓகே, புக் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கண்ட மணிக்கு புக்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க புக் சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பணமே கையில் நிற்க மாட்டேங்குது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான புக்ஸை படிக்கலாம். உதாரணத்துக்கு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான புக்ஸை படிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது என்னை வந்து பர்சனலாக நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படி ஒரு இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புக். உங்களுக்கு எது தேவையோ, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அது சம்மந்தமான புக்ஸை வந்து படிங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எப்படின்னு தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் புக் பண்ணிங்க. இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட் நிறையா கற்றுனா செல்ஃப் டெவலப்மெண்ட். நிறையா பேர் வந்து அவங்க கேரியரில் க்ரோ பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க, அதுலேருந்து எப்படி முன்னேறணும்னு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சேல்ஸு சம்மந்தமான புக்ஸ் படிக்கணும். அதாவது எப்படி என்னோடய சேல்ஸ் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, சேல்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எப்படி கற்றுக்கிறது, அந்த மாதிரி புக்கை படிக்கணும். நீங்கள் வந்து ரேண்டமாக புக் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஃபீல்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரியான புக்கை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்த டாபிக் வருவேன். சார் எனக்கு என்ன புக் சூஸ் பண்ணணும்னு தெரியலை. சிம்பிள், ஓகே, நான் வந்து ஒரு 3 புக்கு சஜஷன் பண்ணுறேன். எல்லாமே தமிழ் புக்கு, எளிமையான புக்கு. நான் முத புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணது இந்த புக்கில் இருந்தால். இந்த புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு புக் என்னென்னா ரிச் டேட் புவர் டியர். தமிழ்னு போட்டாலே இந்த புக் வரும். நீங்கள் புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக். அதாவது நீங்கள் பணம்னா என்ன, பணத்தை எப்படி சம்பாதிக்க, பணத்தை எப்படி கையாளுற இந்த புக்கு உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த புக்கை படிங்க. முதல் புக் ஃபர்ஸ்ட் ரிச் டேட் புவர் டேட். செகண்ட் பார்த்தீங்கன்னா தி நெப்போலியன் ஹில் எழுதுனா சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவிங்கன்னு ஒரு புக் இருக்குது.
திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு சொல்லுவாங்க இந்த புக்கோட பேர். சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள்னு சொல்லுவாங்க. இந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் க்ரோ ரிச், தமிழ்னு போட்டேன்னா நிறையா ஆகும். இந்த புக்கை சூஸ் பண்ணிக்கணும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி புக். அப்புறம் இது இல்லை சார் எனக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு லைஃப் சம்மந்தமாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் காரி மோட்டிவேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் கான்னு பார்த்தீங்கன்னா தி ஆல்சிமிஸ்ட்னு ஒரு புக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக எந்த புக்கு படிக்கிறேன்னே தெரியலைன்னா இந்த 3 புக்கை சூஸ் பண்ணுங்கள். ரிச் டாட் புவர் டாட், திங்க் அண்ட் க்ரோ ரிச், தி ஆல்சிமிஸ்ட், இந்த 3 புக்கு. இது 3 புக்கை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அகெயின் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரே நாளில் புக்கை படிக்கணும்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாங்க. ஒன் டே ரீடு, அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் மட்டும் படிங்க. ஒரு நாளைக்கு 2 பேஜ் படிங்க போதும். நீங்கள் முதல் நாளே புக்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து படிக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு 2 பேஜ் 3 பேஜ் இந்த மாதிரி புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி தான் உங்களுடைய புக் லைஃப். ஒன்ஸ் நீங்கள் வந்து புக்ஸு படிச்சுட்டு அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல மாட்டேன். நிறையா பேர் அந்த புக்கை படித்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் புக்கு படிப்பாங்க. சார் எனக்கு எந்த மாற்றமே தெரியலைன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த 3 புக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றத்தை எதிர்பாருங்க. நிறையா பேர் எடுத்த உடனே சார் நான் புக்ஸ் படிக்கிறேன் வரல அப்படின்றவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு கன்சிஸ்டன்சியாக நான் சொன்ன இந்த 3 புக்கை படித்து முடிச்சுட்டு இந்த புக்கில் சும்மா சொன்ன விஷயங்களை வந்து தனியாக உட்காந்து யோசிங்க. என்ன கான்செப்ட் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி தனியாக உட்காந்து யோசிங்க. அது ஏன் நான் எப்படி வரும்னா, நீ ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது ஃபினான்ஸ் புக் உங்களுக்கு தேடி வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் வேணும்னு நினச்சேன்னா இந்த இருக்குது பாருங்கள், தி ஆள் மனிதன் அற்புத சக்தி. இந்த புக்கு பேர் என்னென்னா தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த மாதிரி புக்கு படிக்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த புக்கு படிக்கிறேன்னு தெரியலன்னா அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு ஓவர்வியூ பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் படிக்கிற மூலமாக நிறைய நாலேஜ் கெட் பண்ணலாம் சொன்னேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆம்பிஷன் எலான் மஸ்க் மாதிரி வரணும், ஆப்பிளோட சிஇஓ ஒரு பேர் என்ன அவர் மாதிரி வரணும், பில்கேட்ஸ் மாதிரி வரணும், இந்த மாதிரி நினச்சிங்கன்னா அவங்க எழுதின புக்ஸை படிங்க. எலான் மஸ்க் மாதிரி வரணும், எலான் மஸ்க் புக்கை படிங்க. அப்படின்னு இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து புக்கில் நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். அந்த புக்கை நம்ம படிக்கிற மூலமாக நிறையா கற்றுக்கலாம். செகண்ட், உங்கள் துறை சம்மந்தமாக புக்கு படிங்க. நீ எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த ஃபீல்டில் நாலேஜ் எய்ம் பண்ணுறக்காண்டி புக்கு படிங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த புக்கை படிங்க. டெய்லி ஒரு 2 பேஜ் மட்டும் படிங்க. இந்த மாதிரிலாம் படித்து புக்கு படிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏன் புக்கை படிக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எப்பயும் சொல்கிறது இந்த சொல்கிறேன், தி ரிச் டாட் புவர் டாட், அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச், தி ஆல்சிமிஸ்ட், இந்த புக்கோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் போய் படிங்க. தி ரிச் டாட் புவர் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா 200ரூவான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் 200ரூவா ஸ்பெண்ட் பண்ணி இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ, அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு சொல்லவே முடியாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு 10 ரூபா போட்டால் 20 ரூபான்னு சொல்லிடலாம். இந்த 200ரூவா போட்டு இந்த புக்கை வாங்கி படிக்கிற மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் பாருங்கள், அது எவ்வளோன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ ரீட் புக்ஸ், அதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நிறையா ரீட் புக்ஸ் படிங்க. அதனால நான் எல்லா வீடியோலையும் புக்ஸ் படிக்கிறக்காண்டி சஜஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த புக் சூஸ் பண்ணுறதுலேருந்து வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.